ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு எங்கடா போய் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னார். சரி கடைக்கு தான் போயிட்டு வரான்னு சொல்லி பார்த்தா, அங்கே இருக்கிற கோயில் பக்கத்தில் இருக்கிற கோயில் மாரியம்மன் கோயில் விளக்கு போட முடியலையா. வேறு கோயில் எல்லாம் விளக்கு போட்டுக்கிட்டு டைமு டைம் ஆகினதுனால மாரியம்மன் கோயிலில் விளக்கு போட முடியல. பாருங்கள், காசு போட்டு 10 ரூபாய்க்கு கூட பூ வாங்கி கொடுக்க மாட்டாருங்க. எப்பவும் சரி அப்பவும் சரி கோயிலேருந்து கோயிலேருந்து மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருவார். ஆனால் அவராக வந்து முளம் போட்டு காசு போட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டாருங்க. இதுதான் எங்கள் வீட்டுக்காரோட பழக்கம். கோயிலுக்கு போனாருன்னா இது மாதிரி கோயிலில் எங்கள் இருக்கிற பூவா எடுத்துகிட்டு வந்து இந்தா வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாரு. ஆனால் காசு போட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டார். நம்ம சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு பாருங்க, இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தார். கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கே செவந்தி பூவும் ரோஸ் கிடச்சிது, எடுத்துகிட்டு வந்துருக்குறாருக்குது. எந்த கோயிலுங்க ஏங்க? இது எந்த கோயில் பூவு? இது எந்த கோயில் பூவு? முருகன் கோயிலில் பாருங்கள். எங்கள் ஊர் புகழி முருகன் கோயிலில் இந்த பூ எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு வெள்ளிக்கிழமை நாளில். இப்போ வந்து நான் தலையில் வச்சுக்க போகிறேன் தலையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டுக்காரரு கோயிலேருந்து எடுத்துகிட்டு வருவாரா இல்லை முளம் போட்டு வாங்கிட்டு வருவாரான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் கோயிலேருந்து எடுத்துகிட்டு வருவார், காசு போட்டெல்லாம் வாங்கவே மாட்டார். ஏன்னா அவர் வாங்கி கொடுத்தே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்கிட்டு வந்து கோயிலேருந்து கொண்டு வந்துருக்கிறாரு. இப்போ நம்ம இதை வச்சுக்கலாம், சரிங்களா? பாருங்கள், வச்சுக்கலாம். சரியா? இதை ஒவ்வொரு பூவும் சொருவிக்கலாம். சொருவிக்கலாம். வெள்ளிக்கிழமை மணி கொடுத்தா வேண்டான்னு சொல்ல வேண்டாம், அதனால் சொருவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலேருந்து பூ கொண்டு வந்து கொடுத்துருக்குறாரு. இப்படி வச்சுக்க வேண்டியதான், எடுத்து வச்சுக்க வேண்டியது. அதான் நல்லா இருக்குங்களா? பாருங்க, நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.